வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரஃபி தியேட்டர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா 2026 ஐபிஎல் நம்ம சிஎஸ்கேட ஓபனர்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ யார் யார் ஓபன் பண்ணா நல்லா இருக்கும், இந்த ஓப்பனிங் பேர்ல என்ன சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்த்துலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மறக்காம நம்ம ரஃபி தியேட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரியான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025 ஐபிஎல். இந்த 2025 ஐபிஎல்ல சிஎஸ்கே பண்ண ஒரு பெரிய ஒரு தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேரை வந்து ப்ராப்பரா வந்து செட் பண்ணல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல கான்வேயோட அந்த ஒரு ஃபார்ம் அப்படின்றது கொஞ்சம் டவுட்டா இருந்ததுனால ரச்சினை வந்து ட்ரை பண்ணாங்க. ரச்சினை ட்ரை பண்ணது மட்டும் இல்லாம நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன் இவ்வளோ சீசன் சிஎஸ்கேக்கு நல்லா பண்ணவரை தூக்கி ஒன் டவுன்ல வந்து போட்டாங்க. இது மேனேஜ்மெண்ட் எடுத்த டிசிஷனான்னு கேட்டா மேனேஜ்மெண்ட் எடுத்த டிசிஷன் கிடையாது. பியூரா கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் நான் ஒன் டவுன்ல தான் ஆட போறேன், அந்த ஒரு சுரேஷ் ரெய்னா ரோல், அந்த ஒரு அம்பட்டி ராய்டு ஒரு ரோல் நான் தான் எடுத்து பண்ண போறேன், அஜின்கே ரஹானே எல்லாம் என்ன பண்ணாங்களோ அதை விட பெட்டரா பண்ணி சிஎஸ்கேக்கு அந்த ஒன் டவுன் ஸ்லாட்டை ஃபிக்ஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. பட் அதை அவர் ஃபிக்ஸ் பண்ணாரா அப்படின்னு கேட்டா இனிஷியலா ஒரு 4 மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆயிட்டாரு. ஒரு சில மேட்சஸ் ஒரு 50 ரன்ஸ் வந்து அடிச்சாரு. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப் ஆர்டர்ல ஒரு கொலாப்ஸ் இருந்தது. இதுக்கான மெயின் ரீசன் ராகுல் திரிபாட்டி மட்டும் நல்லா கிளிக் ஆயிருந்தாரு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் இங்க வந்து ஒரு ஓப்பனிங் பேரை வந்து புதுசா ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலா ஒரு 4-5 மேட்ச் சிஎஸ்கே வந்து எடுத்தாங்க. அது வந்து கிளிக் ஆகல. ஸோ இங்க வந்து இந்த ஒரு ஓப்பனிங் பேர் அடுத்த சீசனுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த சீசன் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆயுஷ் மாத்ரே கொண்டு வந்தாங்க. ஸோ அடுத்த சீசன் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வராரு அப்படின்னா மேபி வேற ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து அவங்க வந்து வெளியில விடலாம். ஆயுஷ் மாத்ரேவோ இல்ல ருத்ராஜ் கெய்க்வாடோ இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை தான் சூஸ் பண்ணணுன்ற மாதிரியான சினாரியோ கிடையாது. இவங்க 2 பேருமே வந்து டீம்ல வச்சுக்கிட்டு வேற ஏதாச்சும் ஒரு பிளேயரை வந்து அவங்க லீவ் பண்ணிடலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு ஷேக் ரஷீத் அந்த மாதிரியான ஒரு சின்ன பிளேயரை வந்து விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்க வந்து உங்களுக்கு ஆயுஷ் மாத்ரேவும் இருப்பாரு, ருத்ராஜ் கெய்க்வாடும் இருப்பாரு அப்படின்னும் போது இவங்க 2 பேரும் ஓபன் பண்ண வைக்க கூடாது. உங்களுக்கு அடுத்த சீசன் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஓபன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உள்ளுக்குள்ள மேனேஜ்மெண்ட்டும் ருத்ராஜ் கெய்க்வாடும் ப்ராப்பரா பேசி அங்க ஒரு கான்வர்சேஷன் செட் ஆயிடுச்சு அப்படின்னா ஓப்பனிங் பண்றாருன்னா ஆயுஷ் மாத்ரேவை பேக்கப்ல வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆயுஷ் மாத்ரே பிளஸ் டெவான் கான்வே ஓபன் பண்ணணும். ஏன் டெவான் கான்வே ஓபன் பண்ணணும்? ரச்சின் ரவீந்திரா ஒரு யங்ஸ்டர், ஒரு லாங் டைம் சிஎஸ்கே பார்க்கலாம், பிளஸ் அவரை வந்து குரூப் பண்ணலாமே அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கும். பிளஸ் இன்னொரு ஒரு ஸ்பின் ஆப்ஷனும் வந்து இருக்கும். பட் இங்க என்ன விஷயம் அப்படின்றத பாத்தீங்கன்னா டெவான் கான்வே வந்து சிஎஸ்கேக்கு நல்லா பண்ணியிருக்காரு, கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு. 2023 சிஎஸ்கே கப் அடிக்கும் போது டெவான் கான்வே ஒரு பெரிய பில்லரா இருந்தாரு. ஒரு பெரிய ரீசன் சிஎஸ்கேக்கு கப் அடிக்கும் போது அவர் வந்து இருந்தார், அவர் ஒரு ரீசனாவே இருந்தார். பட் இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவான் கான்வேக்கு ரீசெண்டாவே வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா நிறைய இஷ்யூஸ் வந்து இருந்தது. அவருக்கு பர்சனலா லாஸ் நிறைய இருந்தது. அண்ட் அவரை வந்து பிளேயிங் லெவல்ல வந்து நியூசிலாந்து டீமே வந்து பெருசா வந்து அவரை ட்ரஸ்ட் பண்ணி கொண்டு வர மாட்டாங்க. ரச்சின் ரவீந்திரா ஓடியில நல்லா பண்ணிட்டாருன்னு ரச்சின் ரவீந்திராவை பேக் பண்றாங்க. ரச்சின் ரவீந்திராவை ஒரு லாங் டைம் அசெட்டா வந்து பார்க்கும்போது கண்டிப்பா அவர் கான்வே மாதிரியான ஒரு பிளேயருக்கு லைட்டா அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். என்னதான் அவங்க இன்டர்நேஷனல் பிளேயர்ஸா இருந்தாலுமே பேக் டு பேக் நமக்கான ஒரு பொசிஷன் வந்து அந்த ஒரு பிளேயிங் லெவல்ல கிடைக்கலையே அப்படின்ற ஒரு இது வந்து இருக்கும். அதனாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாந்துல நல்லா பண்ணாரு அப்படின்றதுனால அதே ஒரு மெயின் ரீசன் எடுத்து ரச்சின் ரவீந்திராக்கு தான் சிஎஸ்கே வந்து இந்த சீசன் வந்து பேக் பண்ணி அவருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்தாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இனிஷியலா ஒரு 2 மேட்ச் கொஞ்சம் அவர் ட்ரை பண்ணாரு. அது ட்ரை பட் இருந்தாலும் அந்த ஒரு கன்சிஸ்டன்ட்டை வந்து சிஎஸ்கேக்கு வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நீங்க சிஎஸ்கே மாதிரியான ஒரு பிரான்சைசியில் ஆடுறீங்க அப்படின்னும் போது ஐபிஎல் மாதிரியான ஒரு லீக்ல ஆடுறீங்க அப்படின்னும் போது 14 மேட்ச், இந்த 14 மேட்சஸ்ல உங்களுக்கு இனிஷியலா ஆடுற ஒரு 4-5 மேட்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த லாஸ்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அது இனிஷியலா வந்து உங்களுக்கு அந்த ஒரு 4-5 மேட்ச் ஜெயிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணும். ஸோ அந்த ப்ரெஷர் இது பண்ணணும், ஓப்பனர்ஸ் நல்லா கிளிக் ஆகணும். அது ரச்சின் ரவீந்திரா பண்ணல. ரச்சின் ரவீந்திராவோட அந்த ஒரு சில ஷாட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷாட் இங்க ஆடணுமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நமக்குள்ள வந்து இருக்கு. ஸோ டெவான் கான்வே வந்தாருன்னா அந்த அவரோட மெச்சூரிட்டி, அவர் சிஎஸ்கே கூட ஆடினது, ருத்துவோட சேர்ந்து ஓப்பன் பண்ணது, அந்த ஒரு காம்போ திருப்பி கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ருத்து கான்வே வந்து ஓப்பன் பண்ணல, அந்த ஒரு லெஃப்ட் ரைட் காம்போ ஒர்க் ஆகல அப்படின்னா ருத்து ஆபீஸா ஒன் டவுன்ல வந்து ஆடணும். இந்த தடவை வந்து அடுத்த ஐபிஎல் சீசனுக்கு வந்து ருத்துவுக்கு ப்ரெஷர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுஷ் மாத்ரே நல்ல ஒரு ரைட் ஹேண்டர் பேட்டர், சூப்பரா வந்து ரீப்ளேஸ்மெண்டா வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு, ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கேக்கு தேவையான அந்த ஒரு இம்பாக்ட், அந்த ஒரு இன்டென்ட் இருக்கு இல்லையா, அது ஆயுஷ் மாத்ரே பிளேயிங் லெவல்ல வந்தோடனே இருந்தது. ஸோ ஆயுஷ் மாத்ரே ஒரு ரைட் ஹேண்டர் பேட்டர் அண்ட் கான்வே மாதிரியான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர், லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர் ஓப்பன் பண்ணும்போது ஒரு இந்தியன் பேட்டர், ஒரு ஓவர்சீஸ் பேட்டர், லெஃப்ட் ரைட் காம்போ வந்து நல்லா கிளிக் ஆகும். எஸ்,
இப்பயும் அது வந்து ட்ரை பண்ணாங்க, பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல. பட் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ரேப்போ வந்து இன்னுமே கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ரேப்போ வந்து கண்டிப்பா வந்து பில்ட் ஆகும். ஸோ ஆயுஷ் மாத்திரே டெவான் கான்வே ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஒன் டவுன்ல ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து அந்த இன்னிங்ஸ் ஆங்கர் பண்ணி கடைசி வரையும் எடுத்துட்டு போறதுக்கு இன்னுமே சூப்பரா இருக்கும். என்ன கேட்டா இந்த ஒரு டெம்ப்ளேட் சிஎஸ்கே வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும். அப்படி இல்லை நாங்க திருப்பி ரச்சனோட தான் போறோம் அப்படின்னா மேபி அதுவுமே ஒரு நல்ல மூவா இருக்கலாம். பட் ஸ்டில் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா நீங்க இன்னொரு சைட்ல ஆடுற அவர் ஆயுஷ் மாத்திரையும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி அவர் வந்து ஒரு யங்ஸ்டர், அந்த ஒரு பயம் இல்லாம அந்த ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடுற ஒரு ஆயுஷ் மாத்திரை இருக்காருன்னு போது ஆப்போசிட் சைட்ல அந்த ஒரு ஏஜ் மெச்சூரிட்டி, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை. அது கண்டிப்பா கான்வென்ட்னால மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஷோ வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டாப் 3 இப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே அடுத்த சீசன் கரெக்டா இருக்கும். இப்படிதான் அவங்க ஓப்பனிங் பேர் வந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் சிஎஸ்கே என்ன பிளான் பண்ண போறாங்க, கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அடுத்த சீசன் வந்து என்ன பிளான் பண்ண போறாரு, அண்ட் மினி ஆக்ஷன்ல எந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து விட்டுட்டு எந்த மாதிரியான பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்றது சிஎஸ்கேக்கு மட்டும் தான் தெரியும். இது முழுக்க நம்ம ரஃபி தியேட்டர்ல நம்மளோட அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டுமே. அடுத்த சீசன் சிஎஸ்கே என்ன பண்றாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.